வணக்கத்தை கொண்டுட்டு போதாண்ட போடுவாங்க யாருக்கு கொண்டாந்து டீ கொடுக்க உங்க அப்பா மகராஜா யாரு போடுவீங்க உங்க அப்பா மகராஜா ஆயிட்டு நாயம் இந்த சீபத்திலே கேட்கலாம் பண்றீங்க வரவா வந்து சொன்னாங்க ஆமா அப்படி போய் ஓரமா உட்காருப்போம் தொட்டாருப்பா மச்சாலடா ரொம்ப எல்லாம் உள்ள விட்டுறீங்க சோத்துக்கு வந்தவனா ஏய் சோத்துக்கு வந்து சும்மா போய் ஓரமா உட்காருங்க பாரு ராமகாலு ஏழு பூரா குஷ்ரோவி கண்ணே கொஞ்சம் இடம் விடுறியா வந்து கொண்டே இருக்கட்டும் மரியாதை குறையுது மரியாதை இருக்கட்டும் நீங்க கூட வச்சு விடுவாமா நீங்கள் வந்த உடனே தான் இந்த சுயம்பரத்துக்கு அதாவது ஒரு கலகலகலத்து இருக்கிறது. என்ன பிடிச்சிருக்குது ஐயா வணக்கம். சாப்பாடு எத்தனை மணிக்கு? அப்படி கேள அப்படி செத்துக்கிட்டே இருக்கு. வந்த வேலையை கரெக்டா பாக்குற கண்ணு பாரு மாறி ஐயா வந்த அரசெல்லாம் கூடிட்டாங்க. இந்த வில்ல வளைப்பதற்கான நிபந்தனையை சொல்லிட்டா அவரவர் வில்வழிக்கு சென்று விடுவார்கள் சுவாமி. நீங்களே சொல்லுங்கள். சொல்லுங்க ஐயா. எல்லா நாட்டு ராஜாக்களும் இந்த சுயவர மேடையில கலந்துருக்கீங்க. ஆனா இந்த சுயவரத்தினுடைய விதிமுறை எப்படி என்றால் 90 மாறு உயரமுள்ள ஒரு துரோண கம்பம் ஆச்சாமரத்தினால் செதுக்கப்பட்டு 9 கோணலாக இருக்கிறது. இந்த கம்பத்தின் மத்தியில சுழல் சக்கரை இடைவிடாமல் சுழண்டு கொண்டிருக்கிறது. உச்சியில மயிரிலே ஒரு மச்சக்குறி வறந்து கொண்டிருக்கிறது. கம்பத்தடியிலே மயிரிலைனா அது மாதிரி சின்ன ஒரு நூல் ஒரு முடி எட்டு ஜோடு இருக்குமா, 8 ஜோடு நூல்ல தங்கிட்டு படக்கையில சோறு இருக்குங்க ஒரு முடி அப்படி வச்சுக்கிறேன். இல்ல தேர்தலுக்கு தங்கலி ஜோடு போடணும். சரி ஒரு மயிரிலையில் மச்சக்குறி வறந்து கொண்டிருக்கிறது. கம்பத்தின் அடியில கொப்பரைய மஞ்சள் நீர் இருக்கு. என் தங்கை திரௌபதியுடன் பிறந்த கோதண்டவில் கம்பத்தடியிலே
இருக்கிறது. இந்த வில்லை வளைத்து கடை தொடுத்து குப்பரையில மஞ்சள் நீரின் வழியாக பார்த்து கொண்டு சுழல் சக்கரத்தின் வழியாக உச்சியில் பறந்திருக்கக்கூடிய மச்சக்குரிய இருக்கணும். அப்படி அறுத்தால் மட்டும் போதுமா? அது தரையில விழாமல் மறுபானத்தால் கையில் பிடிக்கணும். ஒரு கணையால் அறுத்து மறுகணையால் மீண்டும் மற்றொரு பானம் தொட்டு பிடிக்க வேண்டும். அப்படி எந்த ஒரு ஆடவன் பிடிக்கிறானோ அந்த ஆடவனுக்கு திரௌபதியை திருமணம் செய்து கொடுப்பதாக சுயவரத்தினுடைய நிபந்தனை. இதெல்லாம் போய் முழு நேரம் பண்ணி கிடக்கதா போகுது மச்சான். உன் பேரு என்ன மாமா இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறீங்க? மாமா ராஜசபையில வில்ல வளைச்சு மச்சக்குறையா இருக்க அந்த பொண்ணை கைபிடிச்சிட்டு போனீங்கன்னா உன் திறமையே எல்லா நாட்டு ராஜாக்களுக்கும் பறைசாட்டினால் போல இருக்காதா? இதெல்லாம் போய் வீரத்தை பார்க்கணுமா? பழத்தாளி கொண்டாந்து நிறுத்தி அவனோட சண்டை செய்வோம். சாப்பாட்டு பத்தி மாதிரி வச்சிருக்கலாம். சும்மா தான் உட்காந்துட்டு பிச்சைக்காரன் மக்களுடைய அங்க வரக்கூட ஒரு விதிமுறை போட்டேன். அங்க வராது இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்க இந்த சுயபரத்தில் அமர்ந்திருக்கு சபையோர்களுக்கு ஒரு நிபந்தனை. மகாராஜாவின் கட்டளை, துரியோதனோட கட்டளை. ஆமா, அந்த பிச்சைக்காரனுக்கு நீ கொண்டு தீ கொடுக்கணுமா? சுயவரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சமமே. மனிதரோட மனிதராய் பாவித்து ஈடு இறக்கமுள்ள மனுஷன். ஏமாமா இவனும் நாங்கள் ஒண்ணா? அப்படி எப்படி சொல்ல முடியும்? அதுதானே இந்த சுயவரத்தில் அமர்ந்திருக்கும் இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் எப்படி இந்த சுயவரத்துல எல்லாமே கலந்துக்கலாம். சரி, நான் வேண்டான்னு சொல்லல. இந்த சுயவரத்துல நாட்டிருக்குதே இந்த வில்லு, இந்த வில்ல யாரு வேண்டாலும் வளைக்கலாம், யாரு வேணாலும் வளைக்கலாம். நான் வேண்டான்னு சொல்லல, நாங்க மறுக்கவும் இல்லை. வில்ல வளைக்க அந்த வில்ல வளைக்கிற பெருமை உங்களுக்கு சேர்த்தோம். சரி, ஆனா தாலி கட்டுறவன் நான் தான். இந்த ராஜ சபையிலே யார் வேணா அந்த வளையாத வில்லை வளைக்கலாம், அந்த மச்சக்குறி அறுக்கலாம். ஆனா வெற்றி பரிசாக கிடைக்கப்படும் அந்த பெண்ணை எங்க அண்ணனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்கணும். நாங்க சொல்லுவோம்டா. என்ன நினைச்சேங்கள இதுல நான் தான் பேரரசன். என்ன தவிர யாருமே வெள்ள கையில தொட முடியாது. நான் தான் முன்ன வளர்ப்பேன். வளைக்கலாம். எத்தனையோ நாட்டு ராஜாக்கள் எல்லாம் வந்திருந்தாலும் 56 தேசத்துக்கும் இளவரசன் இல்லை. அப்படி அப்படி அதனால ஏன் வளைக்கலாம்? வளைங்க, நானே வளைக்கிறேன். வீரர்கள் போர் புரிய முன் வர மாட்டார்களா? இனிமேல் வாய திறந்த வக்கால ஓலி வக்கால ஓலி எந்த நாட்டு
56 தேசத்துக்கு மாமல்லன்னு சொல்றாரு. இவரே மண்டி போட்டு கீழே வந்துட்டாரு. சிரிக்கிறேன். சிரித்தவளை சீமையில வைக்க மாட்டேன். என்னை பார்த்து நகைத்தவளை நாட்டில் வைக்க மாட்டேன். என்னை பார்த்து கைத்தட்டி நகைக்கிறார். சரி, இப்ப போறேன். வில்ல வளைக்கிறேன். பாஞ்சாலியை கல்யாணம் பண்றேன். ஆட்சி பார்க்க முடியாது. 29 சொன்னாங்களே, படிச்சு பாத்தியா? நான் பேராரசு இன்னொரு தூரம் வளைக்கலாம். உனக்கு பேராசு வந்து தானே ஒரு காரணம் வளைக்கணும்னு சொன்னாங்கல்ல. இயற்கையுடைய விதிமுறை ஒருவர் ஒரு முறையே விளைக்க முடியும். ஏன்னா கலைக்கு போயிட்டா உனக்கு தெரியாது. சரி, மாமனை நீ கையால் பிடித்துக்கொள். ஏதாவது சூழ்ச்சிக்காரர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள். தம்பி, நீ பலச்சாலி. சரி, அதனால இல்லையே பேர் பெற்றவர்கள் இந்த தம்பிக்காக சரி அந்த வில்ல வளைக்கிற மச்சத்தை இருக்கிறேன். மறுபாடத்தை தொடுத்து மச்சத்தை கீழே விழுவா கையில பிடிக்கிற. நான் அந்த கண்ணனை நான் பாத்துக்கிறேன். மாமனை கையை பிடிச்சுக்கோ. நான் பாத்துக்கிறேன். ராமா ராமச்சான் எல்லாத்துக்கும் ஒல வைக்கிறங்க, அவசரப்பட்டு போயிடாதீங்க. அப்படி கர்ண வெல்வளைத்து மச்சக்குறி எடுத்துட்டா நான் நினைச்சபடி இந்த பாரத போர் நடத்தி முடிக்க முடியாது. கருந்தும்பியா வடிவெடுத்து அவனுடைய உச்சத்தின் மீது வளைக்க முடியவில்லையே. அப்படியா? உட்காருவா. அண்ணா 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 தூங்கி இருக்கிற பொறுத்து அண்ணா இல்ல வந்துட்டியா? எங்கட பாத்தாலி வளைக்க முடியலையா? வளைக்க முடியலையா? கண்ணனை பாக்குறேன்னு சொல்லி அமுது பிடிச்சி தூங்கி இருக்கிறிய கண்ணந்தோடு வளை. என்னன்னா நீ மனுஷன் தூக்கவா? என்னோ உட்காந்தவாங்கள அப்படியே தூக்கம் வந்துருச்சு. சரி, யாரும் போயிடாதீங்க, எல்லாத்தையுமே உழ வைக்கிறேன். இந்த வில்லையா அண்ணா உள்ள வளைக்கிறேன், ஒன்ன பிடிக்கிறேன், உங்ககிட்ட கொடுக்கிறேன். அப்படி இல்ல வளைக்கலாமா? ஒண்ணு கெட்டு போகல, ஒண்ணு என்னக்கே குடுக்கறதுதான் எனக்கு வளைக்கணும். வளைத்துடு பொண்ணை எடுத்துட்டு போயிரு. வளைக்க ஆகணுமா? அதிகமா வாய்ப்பு தூக்க முடியலண்ணா.
தான் வளைப்பேன். அதனால தான் வந்துட்டேன். சரி என்ன யார் வில் வளைத்தாலும் சரி பொண்டாட்டி எனக்கு தான். டேய், எங்க அண்ணனோட கட்டளை எவன் உள்ள வளைக்காலும் பொண்ணு ஒன்னதான் சொல்றான். ஆமா அப்படியா வள வள ஆமா ஆமா மாமனாரே நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. எதுக்குமே அஞ்ச வேண்டாம். நீ வரது முடியல மாமனாரே எதுக்கு அஞ்ச வேண்டாம். வளைத்தேன் பாரடா. என்ன நான் எங்க இருக்கிறேன்? நீ எனக்கு கூத்து பண்ணிட்ட. ஆமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா. இல்லப்பா நீ எனக்கு கூத்து பண்ணிட்டப்பா. யாரோ எனக்கு பெரிய சுண்ணியை வச்சுட்டாங்க. அதை கொஞ்சம் சோரமா வைக்காதுன்னா கையிலே ஐயா வணக்கம். ஐயா பிராமணரே, நீங்க அனுமதி தந்தா இந்த வில்லன் நான் வளைத்து பார்த்து சுயவரத்தினுடைய விதிமுறை அரசன் முதல் ஆண்டி வரை திறமை உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் வில் வளைக்கலாம். யார் வேண்டுமானாலும் திறமை உள்ளவர்கள் வில்ல விளைக்கலாம். சரி பாகுபாடு தானே. அச்சுதா பாயவா எங்க மாமா பரத்தாமா உட்காருமா
இந்த கீழே இருக்கும் மஞ்சள் நீர் வழியாக பார்த்து மேலே சுழந்திருக்கும் சொல்லக்கூடிய மச்சக்குரியை அறுத்து கீழே விடாம கரத்தில் ஏந்து வரத்து இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கப்படும். அப்படியே ஒரே பாலத்தினால் இந்த மச்சக்குரியை அறுத்திருக்கிற எங்க பொண்ணு இல்லடா நல்ல நேரத்துல கத்துறீங்க. பகவானே, சுயவரத்தினுடைய விதிமுறைப்படி இந்த பிராமணர் வில்வளைத்த மச்சக்குரியை எடுத்துட்டார். அதனால விதிமுறைப்படி அந்த பெண் இவருக்கு தானே சொந்தம். விரல்ல மாட்ட முடியல, ஏதாவது புடிச்சு ஒரு தவறு போட்டு கட்டி கொடுக்குறேன். உட்காரு பாப்பா. உள்ள வலைக்குள்ளே நாங்க என்னடா சொன்னோம்? என்ன சொன்னோம்? பா யார் வேணா உள்ள வளைக்கலாம், மச்சத்தை அறுக்கலாம், வெற்றிகளையால் அளிக்கப்படும் பெண்ணே மகாராஜருக்கே சொன்ன பிள்ளை விட்டு போட அரசே உங்களுடைய பொண்ணை முடிச்சு வந்துடுறேன். அப்புறம் பெரியாடி இப்பதான் பொண்ணு கையில முடிச்சு அதுக்குள்ள உன் கையில கொண்டு போய் எங்க அண்ணன் மூஞ்சல வைக்கிறேன். சொல்லிட்டாங்க பிள்ளைய பிடிக்கலாம். எங்கடா இது கையில வேற பிடிச்சானா அண்ணா? சரி பிடிச்சிட்டோம். நம்மள தாண்டி தானா போகணும். வாடா உன்னை அங்கேயே கொண்டுட்டு அவளை நான் தூக்குறேன்னா இல்லைன்னு பாடுறான். பா தாண்டி போய் வாடா மரியாதையா சொல்லும் பிள்ளை வர்றான். மரியாதையா சொல்றேன் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஒரு பிராமண பசங்க நீங்க கல்யாணம் பண்ணா நாங்க சத்திரை விட்டுருவோம். இப்ப என்ன செய்யலாம் தெரியுங்க? பிள்ளை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படியா? ஆமா. பாவிகள் இதெல்லாம் கல்யாணம் தானே விட மாட்டேங்கிறானுங்க. என்ன என்ன பாபா தாத்தா யா தாத்தா இல்ல
இதோட நிறுத்தி விடுங்கப்பா. ஏன்? வேண்டாம். ஏன் நான் சொல்றேன் ஏன் தெரியுமா? பாண்டவர் இருந்துட்டாங்கன்னு நீயும் நானும் ஊரடங்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா பாண்டவர் இருந்த மாதிரி தெரியல. இந்த வில்லவர்த்தம் வளைச்சானே, அர்ஜுனாதான் இருக்கணும். ஒருத்தன் வளைச்சான் அருகாமையிலே இருந்த ஆச்சா மரத்தை ஒருத்தன் கொடுக்கணும். அந்த வில்ல வளைச்சவன் அர்ஜுனாதான் இருக்கணும். 90 மாறு உயரம் உள்ள அந்த துரோண கம்பத்தை புடிங்கி ஒரு அக்ரோரி சேனையை முடிக்க அடிச்சானே, ஒரு அட்டி பார்த்தா தவளை இட்டு போடுறான். அவன் வீரனாதான் இருக்கணும். அப்படியா? இந்த சுயவரத்துல எல்லாம் நம்ம ஒரு பிராமணன் ஒரு சத்திரிய பெண்ண கல்யாணம் செஞ்சுட்டாரு. அதனால இந்த சத்திரியெல்லாம் சண்டைக்கு வந்தானு சொல்லி எல்லா சத்திரியனுக்கும் பிராமணனுக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு. ஐயமுட்டுக்கும் வன்னீர் விட்டுக்கும். ஆமா. அப்போ ஒரு பிராமணன், வேண்டாமா இந்த சாதி சண்டை வேண்டாம், எங்க சண்டையை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க வேண்டாம் சமாதானப்படுத்தினா மாதிரியா அவன் தர்மராஜாவா தான் இருக்கணும். சமாதானப்படுத்தணும் தர்மராஜா. குடுமையை தட்டி முடியும் கோமணம் போட்டு கட்டுவோம் சண்டைக்கு தயாராகிட்டாடுவேன். அதனால இவங்களை சமாதானப்படுத்துறது தர்மராஜாவா தான் இருக்கணும். வேண்டாம் வேண்டாம், இவங்க வர்றதுக்குள்ள போய் இளவரசு பண்றதையாவது வாங்கி பூர்த்த பத்தி வச்சு ஆவலியா? சரியோ அப்பங்கிட்ட போய் அந்த இளவரச போட்டு ராஜா வாங்கிக்கலாம். வாங்கடா வாங்கடா. இந்த கையை இறக்கிட்டு நீங்க எங்க போறீங்க? எங்களுடைய இருப்பிடம் போறோம். தாயோடைய இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு போறீங்க. உங்களை பார்த்தா ஊருக்கு தெரியுது. அதனால போற வழியில 4 புறமும் நீங்க பார்த்து போறது உங்களுக்கு நல்லது.